எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு. எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்கம்மா. ஸ்டாப் ஸ்டாப். என்ன ஸ்டாப் அசோக்? நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. கொஞ்சம் வால்யூம். மிஸ்டர், முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன சார்? இப்ப நீங்க எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த நாங்க ஜப்தி பண்ணிருக்கோம். மொத்த டீல், மொத்த டாக்குமெண்ட் டூப்ளிகேட். அப்புறம் அந்த இளங்கோவையும் தேடிட்டு இருக்கோம். அந்த இடம் அவரோடதே இல்ல, கவர்மெண்ட் இடம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த நிலத்தை உங்களுக்கு வித்தாரு? இன்ஸ்பெக்டர், இந்த இடத்தை நான் ஆக்ஷன்ல வாங்கினேன். மிஸ்டர், நீங்க எப்படினாலும் வாங்கியிருக்கலாம், ஆனா விசாரிச்சுட்டுல வாங்கியிருக்கணும். சற்று முன் வந்த தகவலின்படி ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் இளங்கோவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மிஸ்டர் இளங்கோ போலி பத்திரம் தயாரித்து அரசாங்க நிலத்தை பாதி பாதியாக பிரித்து அனைவருக்கும் விற்றுள்ளார். தற்போது அந்த பணத்துடன் அவர் தலைமறைவாகி இருப்பதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர் பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாட்டினார்னா 10 வருஷம் உள்ள. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர்த்துதான். மரியாதை எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இத பாருங்க அசோக், உண்மையை சொன்னீங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. 50 கோடி போச்சு. Thank God. நல்லதா போச்சு. ஆத்தா மாரியாத்தா, சாமிய நல்லா வேண்டிக்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது மாறிடும். நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஆத்தா எப்படி கண்ணை திறந்துட்டா பாரு. அப்பா அடி, இப்போ உங்க 2 பேரோட டென்ஷன் தீர்ந்து போச்சு. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. எஸ் சார். நீங்க பாத்தீங்களா சார்? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அர்ஜுன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். யார்? மிஸ்டர் பிள்ளை சந்தோஷமா என்ஜாய் பண்ண சொல்றாரு. நாளைக்கு போர்ட் மீட்டிங்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. சரி அர்ஜுன், நான் ஒரு வேலை பண்றேன். நாளைக்கு போர்ட் மீட்டிங் தேவையானதை ரெடி பண்றேன். பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஐ வில் see you there. ஓகே ஓகே, பை ஆண்டி. வர அங்கிள். நல்ல வேலை. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். அர்ஜுன், பிரியாவுக்கு முதல்ல ஒரு சாரி சொல்லு. அப்படியே தேங்க்ஸும் சொல்லு. இந்த பாரு, பிரியா உன்னை எவ்வளவு பெரிய லாஸ்ல இருந்து காப்பாத்திருக்கா. பாரு அர்ஜுனே, இந்த அம்மன் கருணையால எல்லாம் சரியாயிடுச்சு. போ, போய் முதல்ல சாமி கும்பிடு. போப்பா. போங்க. பிரியாமோளே, பாத்தீங்களா? டிவில நியூஸ் கண்டோம். இப்ப என்ன சொல்ல போறீங்க? மாமா நல்லா பாருங்க, தேவி செய்து பாருங்க. நீங்க இந்த மோளை என்னெல்லாம் பேசுனீங்க? தப்பு தப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனீங்கல்ல. அப்ப கூட நான் சொன்னேன், எந்த மோளை பர்பஸ் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டா, அவ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவான்னு சொன்னனா இல்லையா? அம்மா பாத்தீங்கல்ல, நீங்க எல்லாருமே முதல்ல ஏன் பொண்ண ப்ளேம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் யோசிப்பீங்க. ஐயோ எந்த குருவாயிரப்பா, நீ இதெல்லாம் காணுமில்லே. தப்பு நடந்து போச்சுப்பா. இப்ப என்ன பண்ண முடியும்? இது என்னமோ பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு சாக்குல மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு நடு வீட்டுல அவுத்து விடுற. என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ என்ன குருவாயிரப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? உடனே நீ மலையாளத்துல பாட ஆரம்பிச்சிடாத. புருஷன் மண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். அத பத்தி என்ன இப்போ? அப்படின்னா நீங்க தானே அமைதியா இருந்திருக்கணும்.
என் பொண்ணு சொன்னது யாரு? நீங்க தானே ஸ்டார்டிங் கொடுத்தது.